தலைவர் விஜய் எடுத்து வச்ச அடுத்த ராஜதந்திர மூவ் என்று இது சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் சமீபத்தில் புதிதாக கட்சி தொடங்கி முதல் மாநாடு பிரமாண்டமாக நடத்தி முடித்தார். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், ஆளுங்கட்சியிலிருந்தும் எதிர்கட்சியிலிருந்தும் மற்ற கட்சியிலிருந்தும் அவர் கட்சி தொண்டர்கள் நாளுக்கு நாள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மற்ற கட்சியிலிருந்து தளபதி கட்சியின் இணைந்த தொண்டர்கள் தலைவர் நமக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பார் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் பரபரப்பாக இருக்க, சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி ஞானசேகரன் என்பவரால் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மாணவிக்காக குரல் கொடுத்து வந்தார். அது மட்டுமின்றி ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டு பாதுகாப்பை குறித்து பலப்படுத்துங்கள் என்று மனு கொடுத்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் கட்சியில் இருக்கும் மகளிர் அணிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்து தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளை இட்டு இருந்தார். அதே போல் தலைவர் விஜய் அனுப்பிய நோட்டீஸை மகளிர் அணிகள் வாங்கி அதை தங்கள் பணியை சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் செய்தார்கள். சென்னை டி நகரில் பொதுமக்களிடம் விநியோகம் செய்யும் போது மகளிர் அணியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் மற்றும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டார். இந்த பரபரப்பு முடிவதற்குள் தலைவர் விஜய் எடுத்து வச்ச அடுத்த ராஜதந்திர மூவ் என்று இது சொல்லலாம். வட சென்னை கொளத்தூர் தொகுதியில் 67வது வட்டத்தில் மல்லிகா நகரில் பெண்களுக்கென்று தனியாக சிறப்பு மன்றத்தை தொடங்கினார் டிவிகே கட்சி தலைவர் விஜய். இந்த மன்றம் தொடக்க விழாவில் வட சென்னை மாவட்ட தலைவர் MTC தனிகா அவர்களும் மாநில தலைவி பல்லவி அவர்களும் வந்து விழாவை சிறப்பித்து கொடியேற்றி ஏழைகளுக்கு 100 பேருக்கு துணிமணி உணவு வழங்கி மன்றத்தை தொடங்கி விழாவை சிறப்பித்தார்கள். கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அசையுடன் பொதுச் செயலாளர் என் ஆனந்தர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் NTC தனிகா அவர்களின் அறிவுறுத்தலின்படி வட சென்னை மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி MR பல்லவி அவர்களின் தலைமையில் வட சென்னை மேற்கு மாவட்ட தொண்டர்களின் தலைவர் பத்மநாதன் ஆலோசனைப்படி வட சென்னை மேற்கு மாவட்ட கொளத்தூர் பகுதி நிர்வாகி ரமேஷ் பாபு அவர்களின் தலைமையில் 67வது வட்டத்தின் மகளிர் அணி பேர்பலகை மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதை சிறப்பாக நடை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் ஜெயவேல். பொதுமக்களுக்கு அன்னதானமும் புடவை வழங்கப்படுகிறது. இடம் கொளத்தூர், 67வது வட்டம், மல்லிப்பூ நகர், சென்னை. இதை சிறப்பு நிகழ்ச்சியாக செய்த 67வது வட்ட மகளிர் அணி மற்றும் நிர்வாகி அனிதா, தமிழரசி, சுசி, ஜெயா, நீலா, ஆர்த்தி, பானுமதி, மைதிலி, சிவகாமி, லூர்து மேரி மற்றும் நிர்வாகிகள்.